இருமொழி இதுன்னு சொல்கிறாங்களே, என்னை பொறுத்தவரையும் நான் வந்து என்னோட ப்ளே ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு 5 மொழி கற்றுக் கொடுத்துருந்தேன். ஏன்னா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ மொழி கற்றுக்குறோமோ அவ்வளோ கான்ஃபிடென்ட். இப்போ நீங்கள்லாம் வந்து ஜெயலலிதா 7 பாஷை பேசுனாங்க, 5 பாஷை பேசுனாங்க, அப்போ எல்லோரும் பெருமை பீத்திக்கிட்டாங்க. பாம்பேல நம்மளுக்கு ஜாப் கிடைக்குதுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷும் தெரியாது உருப்படியாக. தமிழை வச்சுட்டு நம்ம போய் அங்கே எப்படி ஒரு குப்பை கொட்டுவோம், ஒரு வேலையை பார்ப்போம், முடியாது. அதனால இது வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாவம் அந்த சின்ன வயசில் வந்து நம்மளை படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அது ஒரு குஷியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி லேட்டர் லைஃப்பில் எஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிஹெச்டின்னு வாங்குறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுவாங்கன்னா பேச முடியாது. டுடே வி நீட் இங்கிலீஷ் ஆஸ் அ லிங்க் லாங்குவேஜ். நாளைக்கு இவங்கெல்லாம் வெளிநாடு ஜாபுக்கு போகணுமோ, இல்லாட்டி ஒரு எம்என்சியில் ஜாப் வேணுமோ, இல்லாட்டி ஒரு பெரிய கார்பரேட்ஸில் ஜாப் வேணும்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க வந்து அவங்கள நிராகரிப்பாங்க இந்த இன்டர்வியூவில். அப்போ வந்து யார் பாதிக்கப்படுறாங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருங்கால ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதால் பாதிக்கப்படுது. இவங்கெல்லாம் எமோஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் ஆஃப் த சைல்டு, தட் இஸ் எவ்ரி சிட்டிசன் ஓட ஃப்யூச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்துட்டு இவங்க வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. இது வந்து நல்லதுக்கே இல்லை. இப்போ வந்துட்டு மறுபடியும் ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. நாங்கள் 67 இப்படி பண்ணோம். அண்ணாதுரை பாருங்க, அண்ணாதுரையெல்லாம் போயாச்சு, அவங்கள செத்து போயாச்சு. போகணும் இன்றைக்கி ப்ராக்டிகாலிட்டி என்ன பார்க்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை தமிழையே படிச்சுட்டு சடனாக இப்போ நாளைக்கு அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அங்கே போய் என்னத்தை இங்கிலீஷே வராது, வில் டேக் இட், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இங்கிலீஷே வராதுன்னா எப்படி பொழைப்பாங்க? இந்த கார்ப்பரேஷன் வில்லேஜ் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்க, அப்போ அந்த குழந்தைங்களாம் முன்னுக்கு வரக்கூடாதா? அவங்களாம் ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடாது? அப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டும் தப்பு பண்ணது இல்லையா? அப்போ வந்துட்டு வேர் இஸ் த ஈக்குவாலிட்டி? எஜுகேஷன் ஷுட் பி குட் குவாலிட்டி எஜுகேஷன், சும்மா ஏதோ ஒரு எஜுகேஷன் கிடையாது. அப்போ இந்த குட் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாத்துக்குமே தானே கிடைக்கணும். தமிழ்நாடு ஸ்கூல்ஸு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உங்கள் இங்கிலீஷ் டீச்சிங் குவாலிட்டியாக இருக்கா? அந்த டீச்சர்ஸ் தரமான டீச்சர்ஸ் போடுறீங்களா? கிடையாது. ஸோ லெட் அஸ் நாட் கெட் இமோஷ்னல். வந்துட்டு இந்த பொலிட்டீஷியன்ஸோட பைத்தியக்காரத்தன பேச்சுக்கு வந்து நம்ம வந்து பலிக்கடை ஆகக்கூடாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நியூ எஜுகேஷன் பாலிசி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இதில் நிறைய சர்ச்சைகள், நிறைய குளறுபடிகள் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருமே வந்து இருமொழி கொள்கை வேணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான பாலிட்டிஷியன்ஸ். அண்ட் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இம்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு வாதம் இருந்துட்டு இருக்கு. இதில் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அப்போ ஐ டிஃபர். நான் என்னோட ஒப்பீனியன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்துட்டு மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு நான் இந்த பேச்சு நான் பேசல. நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தது 1967 இந்த ஹிந்தி அஜிடேஷன் ஒன்று வந்தது. அப்போல்லாம் நீங்களாம் பிறந்தே இருந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் வந்து அந்த காலத்து அந்த குழந்தைங்கள், ஸ்கூலில் படித்த குழந்தைங்கள், இன்றைக்கு நாங்கள்லாம் அதால் எஃபெக்ட் ஆகிறோம். எப்படின்னா, அன்றைக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி எங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் 3-4 மாதமே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸே நடக்கலை. அப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வயசில் என்னென்னா, ஒரு படிக்க வேணாம்னு சொன்னால் அவங்களுக்கு குஷி. ஓகே, அவங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுறதில்ல. ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இதெல்லாம் நம்மளை பாதிக்க போகிறதுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து அந்த டைம் பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் சடன்லி ஹிந்தியிலேருந்து தமிழ் வற்புறுத்தி எங்களெல்லாம் தமிழ் செகண்ட் லாங்குவேஜை படிக்க வச்சாங்க. எவ்வளோ லாங்குவேஜஸ் படிக்கிறது பற்றி தப்பே கிடையாது. ஆனால் யார் இந்த அரசியல்வாதிகள், தட் இஸ் நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லிருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு யோகியமும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ரைட்டும் கிடையாது. இதால் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒரு பெங்களூர் போனாலும் சரி, ஒரு கேரளா போனாலும் சரி, இல்லாட்டி ஆந்திரா போனாலும் சரி, அண்ட் எனிதிங் அதுக்கு மேலே போனோன்னா இந்த ஹிந்தி நம்மளுக்கு தெரியாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரியாது. அது லைஃப்பில் நாளைக்கு வேலைக்குன்னு போகிறாங்க பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட அருமை தெரியும். இப்போ வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இந்த இருமொழி இதுன்னு சொல்கிறாங்களே, என்னை பொறுத்தவரையும் நான் வந்து என்னோடய ப்ளே ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு 5 மொழி கற்றுக் கொடுத்துருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ மொழி கற்றுக்குறோமோ அவ்வளோ கான்ஃபிடென்ட். இப்போ நீங்கள்லாம் வந்து ஜெயலலிதா 7 பாஷை பேசுனாங்க, 5 பாஷை பேசுனாங்க, அப்போ எல்லோரும் பெருமை பீத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த 7 பாஷை தெரிஞ்சாலோ 5 பாஷை தெரிஞ்சாலோ அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாம்பேயில் நம்மளுக்கு ஜாப் கிடைக்குதுன்னா இவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷும் தெரியாது உருப்படியாக,
தமிழை வச்சுட்டு நம்ம போய் அங்கே எப்படி ஒரு குப்பை கொட்டுவோம், ஒரு வேலையை பார்ப்போம்? முடியாது. அதனால இது வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாவம் அந்த சின்ன வயசில் வந்து நம்மளை படிக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு குஷியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி லேட்டர் லைஃப்பில் எஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. அப்போ வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதும் தப்பு. இந்த கட்சிகள் யார் யாரெல்லாம் சும்மா ட்ராமா போடுறாங்களே, ப்ராக்டிகாலிட்டியே இல்லை. இப்போ நாங்கள் பார்க்குறோம் எங்கள் காலேஜில் பிள்ளைங்க வந்து படிக்க வரும்போது பாவம் அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து வரும்போது நிறைய பேர் ஐம் சேயிங் இந்த பர்சன்டேஜ் ஏதோ 1-2 பிள்ளைங்க வேணால் இங்கிலீஷ் நல்லா பேசுறது தவிர்த்துட்டு 98% பிள்ளைங்களுக்கு பாவம் இங்கிலீஷே வராது. அப்போ அவங்க தமிழில் தான் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க திருப்பி படித்து முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச பெருசாக வராது, அந்த தமிழ்லேயே தான். அப்போ வந்து அவங்க எம்என்சிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்க அந்த காலேஜ் லெவல்லையோ ஸ்கூல் லெவல்லையோ அவங்களுக்கு அதோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட என்ன அந்த அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சொல்கிறாங்க, ஐயோ மேடம் நாங்கள் அப்போ எங்களுக்கு தெரியல, நாங்கள் விளையாட்டு புத்தியில் நீங்கள் சொன்னது நாங்கள் கேட்கல. அப்போ அவங்களுக்கு அப்போ தெரியுது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு இங்கிலீஷ் வேணும், ஒரு ஹிந்தி வேணும். இவங்க சொல்கிறாங்க இருமொழின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லையாவது இங்கிலீஷ் உருப்படியாக கற்றுக் கொடுக்குறாங்களா? எந்த ஒரு குழந்தையாவது? தட் இஸ் யூ டேக் த பர்சன்டேஜ். ஏதோ 1-2 பிள்ளைங்க நல்லா படித்தாங்களா? கே ராஜா சொல்கிறார், நான் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் வில்லேஜ் ஸ்கூலில் படித்தேன்னா அவர் ஈ கேன் பி அன் எக்ஸப்ஷன். ஓகே, பட் 98% ஆஃப் த சில்ட்ரன் பாவம் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வராது. மக்கப் பண்ணி ஆன்சர் எழுதுறாங்க, அது வேறு விஷயம். பட் வந்து லைஃப்பில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னால் அவங்களால பேசவே முடியாது. அப்போ வந்து யார் பாதிக்கப்படுறாங்க? இந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிவிட்டு அவங்க ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இது எவ்வளவும் பண்ணி போட்டு அவங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூலில், இல்லாட்டி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில், இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். அவங்க பிள்ளைங்க யாருமே போய் கார்ப்பரேஷன் இல்லை வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கலை. இதுதான் ப்ராக்டிக்கல். உண்மையான என்னதுன்னா அதுதான் இது லைஃப்பில் நடக்குது. ஆனால் இப்போ வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 2812 தட் இஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் த அமௌண்ட் 2812 crores வந்து நீங்கள் வந்து 3 மொழி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம் சொல்கிறது அதுவுமே தவறு. இதை வந்து பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹேஸ் நோ ரைட் டு சே தட். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த பாலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதால் பாதிக்கப்பட போகிறது வந்து யார்? வருங்கால ஜென்ரேஷன். இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி தெரியாது. ஏன்னா ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் அவங்க இன்னும் அந்த விளையாட்டு புத்திலேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ எனக்கு இன்னும் 2 பாஷை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான். நான் என் ஸ்கூலில் ஃபார் ப்ளே ஸ்கூலில் தமிழ் குழந்தைங்களா இருந்தால் அவங்கள வந்துட்டு மலையாளத்தை செகண்ட் லாங்குவேஜாக லைக் தேர்ட் லாங்குவேஜாக தட் இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். ஏன்னா குழந்தைங்க வந்து பாஷைகள் வந்து சின்ன வயசில் தான் அவங்களால நல்லா ஈஸியாக கற்றுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த 1 year ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அப்போ மலையாளம் படிக்கிற குழந்தை வந்து கன்னடம் கற்றுக்கும், ஆர் தெலுங்கு கற்றுக்கும், இல்லை தமிழ் குழந்தை வந்து தெலுங்கு கற்றுக்கும், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக. அப்போ எவ்ரி இயரில் ஒரு குழந்தை ஒரு பாஷை கற்றுக்கலாம், முடியாதுன்ட்டு எதுவும் கிடையாது. அப்போ வந்து ஒரு குழந்தை 5 பாஷை கற்றுக்கிட்டு போகுது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன் லாங்குவேஜஸ் தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து 6 லாங்குவேஜஸ் வருது. ஓகே, இந்த ரீஜனல் லாங்குவேஜஸும் ஒரு ஹிந்தி. இந்த ஹிந்தி வந்து ஆல் ஆஃப் இந்தியா, தட் இஸ் த ஹோல் ஆஃப் நார்த் இந்தியா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த ஸ்கூலும் அந்த மாதிரி ஒரு பிளானே போடல. ஃபஸ்ட்டு வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி இந்த போடுறவங்களே நபர்களுக்கே ஃபஸ்ட்டு பாதி பேருக்கு அறிவு கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கல. சும்மா வந்துட்டு ஒரு எமோஷன் நம்மளோட இதை உஸ்பேத்தி விட்டுட்டு நாங்கள் வந்து இருமொழி கொள்கை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிறதும் தப்பு, அங்கே வந்து இவங்க சிபிஎஸ்சியில் ஃபோர்ஸ் பண்ணுறதும் தப்பு. ரெண்டும் தப்பு. குழந்தைங்களுக்கு விட்டுருங்க. இல்ல அதுதான் இவங்களும் சொல்றாங்க. நம்ம சைடுல அந்த பார்ட் ஆஃப் இட் நான் ஒத்துக்கிறேன். இம்போஸ் பண்ணாதீங்க, நாங்க ஹிந்தி படிக்கிறோம் இம்போஸ் பண்ணாதீங்க சொல்றது வந்து இவங்க ஒரு தமிழுக்கு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து சொல்லலாம் 5 பாஷை கற்றுக்கோங்க, 10 பாஷை கற்றுக்கோங்க. ஹூ இஸ் திஸ் கவர்மெண்ட்? அது யார்? இந்த அரசியல்வாதிகள் நம்மளை வந்துட்டு இவ்வளோ பாஷை தான் கற்றுக்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய இதை வந்துட்டு இப்போ ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ உங்கள் பேக்ரவுண்ட் என்ன. ஆனால் நிறைய பேர்த்தால ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் வராது.
தமிழ் சரளமாக பேசுவோம், ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வரும். இப்போ நான் வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்கூல் கிடையாது, மை மதர் டங் இஸ் நாட் தெலுங்கு, பட் ஆட்டோமேட்டிக்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த தமிழ் பேச வரும். படிக்க எழுத வந்து எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுப்பாங்க. இப்போ நான் வந்து எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருந்ததால் எனக்கு எழுத படிக்க ரெண்டும் தெரியும். ஓகே, பட் அந்த பெரிய புலவர் தமிழ்லாம் எனக்கு தெரியாது. இது சாரஸ்ய எப்படி சாதாரணமாக பேசுகிற தமிழ் நான் பேசுவேன். ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இப்போ போய் கர்நாடகாவில் போய் ஒரு 3 வருஷமோ 1 வருஷமோ அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிப்போம். தட் இஸ் அந்த சின்ன வயசில் ஈஸியாக வரும், கொஞ்சம் வயசாகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் ஆகட்டும் சரி, இல்லாட்டி இந்த காலேஜஸ் ஆகட்டும் சரி, இந்த பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும் சரி, யார் இவங்க வந்து நம்மளை வற்புறுத்துறது. இப்போ வந்து இன்னொரு இந்த எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அவங்க மதர் டங்கில் தான் 5 வயசு வந்து 5ஆம் கிளாஸ் மட்டும் படிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய தப்பு. இப்போ வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் உங்கள் பேட்டியிலோ இன்னொரு பேட்டியில் சொல்லிட்டேன், இல்லை அன்றைக்கி வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களோட ஒரு மீட்டிங் நடத்தப்போ அவங்களும் இந்த எஜுகேஷன் பாலிசி பற்றி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க ஒரு 1 month பேக். என்னை கூப்பிட்டாங்க அந்த மீட்டிங்க்கு. அங்கே வந்து நம்மளை பேச விடுறதில்ல, நம்ம ப்ராக்டிகாலிட்டி நம்மளாம் என்ன சொல்லணும்னு சொன்னால் அதை பேச விடல. எல்லாரும் வந்து அங்கே என்ன ஜால்ரா அடிக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ஸ் நடத்துறது அவங்களாம் இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பண்ணுற தவறுகளை மட்டும் அங்கே வந்து குத்தி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு அம்மா ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா அப்பா காலில் விழுந்து தாய் பெற்றோரோட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுன்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அப்போ நான் சொன்னேன், அப்போ அந்த உத்தரவு போட்டால் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுங்கள் கோர்ட்டுக்கு போய். அந்த தைரியம் கிடையாது. பட் தே வாண்ட் டு கம் அண்ட் கோலி மோட்டிஃபை இந்த ஆர்எஸ்எஸ். ஐயோ இப்படியெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி எங்களை இதுக்கு என்ன சொல்கிறாங்க, எங்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவினாஷி வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து வந்த பொண்ணு பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவாள். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ எப்படி பேசுகிறேன்னா, அவள் சொன்னா, என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் மேடம் நான் புக்ஸு வாங்கி நான் வந்து படித்தேன். அண்ட் தென் ஷி காட் யூனிவர்சிட்டி ரேங்க், பாரதியார் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் அவள் வாங்கினான். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க, தட் இஸ் தங்களோட சொந்த ஆர்வத்தில் படிக்கிற குழந்தைங்க வெரி ரேர். பட் 98% ஆஃப் த சில்ட்ரன் வந்துட்டு பாவம் தேர் ஆல் அவங்களால வந்துட்டு ஒரு நல்ல வேலையை அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எங்கள் காலேஜில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்களுக்கு கம்பல்சரி பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரியாவது அவங்க வந்து இங்கிலீஷ் பேச கற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் எந்த ஃபீயும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் சடனாக நீ இங்கிலீஷில் இது பண்ணு, எழுது, ஆன்சர்ஸ் எழுதுன்னா பாவம் அவங்களுக்கும் கஷ்டம்தான். இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்துட்டு இதை வந்து ப்ராக்டிகாலிட்டியே பார்க்கறதில்ல. நானே நிறைய மீட்டிங்ஸில் எங்களை யூனிவர்சிட்டி மீட்டிங்ஸில் வைஸ் சான்சலர்ஸ் கிட்ட ஓப்பனாகவே சொல்வேன், உங்களோட சிலபஸ் இஸ் ரப்பிஷ், இதெல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போடணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிஹெச்டின்னு வாங்குறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுவாங்கன்னா பேச முடியாது. See, today we need English as a link language. நாளைக்கு இவங்கெல்லாம் வெளிநாடு ஜாபுக்கு போகணுமோ, இல்லாட்டி ஒரு எம்என்சியில் ஜாப் வேணுமோ, இல்லாட்டி ஒரு பெரிய கார்பரேட்ஸில் ஜாப் வேணும்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க வந்து அவங்கள நிராகரிப்பாங்க இந்த இன்டர்வியூவில். அப்போ வந்து யார் பாதிக்கப்படுறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருங்கால ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதால் பாதிக்கப்படுது. லெட் தெம் நாட் கெட் இமோஷனல். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதும் தவறு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதும் தவறு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மிரட்டி இந்த இது பண்ணாட்டி நாங்கள் வந்து இந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த அரசியல் இதுக்காக வந்து இந்த 2 லாங்குவேஜ் 2 தான் படிப்போன்னு சொல்லி அதுவும் தவறு. ஏன்னா ஹிந்தி படிக்கிறதால வந்துட்டு நம்மளுக்கு வந்து தட் இஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த காலத்தில் எங்களை வந்து ஹிந்தி சினிமாக்களாக வராது எங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து ஹிந்தியே படிக்காதவங்க இப்போ நம்ம நார்த்து போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றுமில்லை, ஒரு பெங்களூர் போனாலே ஒரு சில இடத்துல ஹிந்தி பேசலாம், ஹைதராபாத் போனால் ஹிந்தி பேசலாம். ஆனால் நம்ம வந்து தமிழ் வச்சு நம்ம அங்கே பொழைக்க முடியாது. இல்ல அதுக்கு ஹிந்தி தான் படிச்சாகணுமா, இங்கிலீஷ் கூட ஆல்டர்னேட்டிவா இல்ல இங்கிலீஷ் படிச்சா போதுமா? இங்கிலீஷுமே உருப்படியா இல்லை, இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லை. பட் இங்கிலீஷே எல்லா இடத்துல முடியும்னா நார்த்தில் இல்லை. ஏன்னா அதுங்க மறுபடியும் தத்திங்க என்னென்னா அதுங்களுக்கு இங்கிலீஷ் வராது. ஐயால் இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி நம்ம வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியாது. அந்த பசங்களை இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹிந்தி தேவை, இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை, தமிழ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு தேவை கண்டிப்பாக. ஆனால்
அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சில இந்த பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுறாங்க பாரு, அது தவறுங்க. ஏன்னா இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இட்ஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். குழந்தைங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன, இப்போ வந்து இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, இன்க்ளூடிங் ஸ்டாலின் ஆகட்டும் சரி, ஸ்டாலின் பிள்ளை ஆகட்டும் சரி. ஏன் இப்போ விஜய் என்ன வித்யாஷ்டம் சொல்லி ஒரு ஸ்கூல் வந்திருக்கு நேற்று. இந்த அண்ணாமலை நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு அண்ணாமலையே பிடிக்காது, ஆனால் நேற்று தான் கொஞ்சம் சென்சிபிளாக அண்ணாமலை இதை பற்றி பேசியிருக்கு. சரி, அவங்க சென்சிபிளாக பேசும்போது நம்ம வந்து அவங்கள பாராட்டணும், எல்லாமே குற்றம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து இந்த விஜய் வந்து இன்னைக்கு இருமொழி இதை சப்போர்ட் பண்ணி, அப்போ உன் ஸ்கூலில் நீ என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்க? அப்போ இதெல்லாம் தவறு. என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் பாலிட்டிக்ஸ்க்காக பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. தட் இஸ் அவங்களோட என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட், அவங்கள முன்னுக்கு வரணும். ஓகே, அவங்கள பின்தங்கியே வச்சுருக்கிறது வந்து அரசியல் தலைவர்கள் ப்ளஸ் ஆட்சியாளர்கள், இந்த பியூரோக்ராட்ஸுமே தவறு பேசலாம். இந்த பியூரோக்ராட்ஸ்க்கே அந்த தைரியம் இல்லை பேசுறதுக்கு. இப்போ அவங்க வந்து ஐஏஎஸ் போய் பண்ணும்போது அவங்க அங்கே ஹிந்தி கற்றுக்குறாங்கல்ல, ஹிந்தி பேசுகிறாங்கல்ல, அப்போ வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டி இங்கே சொல்லணும் இவங்கக்கிட்ட. இது வந்துட்டு இவங்கெல்லாம் எமோஷ்னல் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் ஆஃப் த சைல்டு, தட் இஸ் எவ்ரி சிட்டிசன் ஓட ஃப்யூச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்துட்டு இவங்க வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. இது வந்து நல்லதுக்கே இல்லை. இப்போ வந்துட்டு மறுபடியும் ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. நாங்கள் 67 இப்படி பண்ணோம், அண்ணாதுரை பாருங்க, அண்ணாதுரையெல்லாம் போயாச்சு, அவங்கள செத்து போயாச்சு. போனால் இன்றைக்கி ப்ராக்டிகாலிட்டி என்ன பார்க்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை தமிழையே படிச்சுட்டு சடனாக இப்போ நாளைக்கு அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அங்கே போய் என்னத்தை இங்கிலீஷே வராது, வில் டேக் இட், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இங்கிலீஷே வராதுன்னா எப்படி பொழைப்பாங்க? இப்போ வந்துட்டு உங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் இங்கிலீஷ் உருப்படியாக கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சரியாக இருக்கா? இல்லை. லெட்டர்ஸ் நம்ம உண்மையை ஒத்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேட்டி பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி டிஆர்பிக்காக இல்லை, இதெல்லாம் இந்த நம்ம பேசுகிற பேச்சு வந்து நாளைக்கு மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்துட்டு இப்படி பேசுனதால ஐயோ என்னை மக்கள் நிராகரிப்பாங்கன்னு நினச்சேன்னா அது தவறு. நான் என் ஸ்கூலில் என் பிள்ளைங்களுக்கு ஈவன் சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். தட் இஸ் இன்றைக்கி வந்து சான்ஸ்கிரிட் லெட் அஸ் நாட் கோ அஸ் ரிலிஜன் எல்லாம். இன்றைக்கி ஜெர்மனியில் வந்து சான்ஸ்கிரிட் இஸ் டேக்கன் ஆஸ் அ சயின்டிஃபிக் லாங்குவேஜ். இப்போ நாளைக்கு ஒரு குழந்தை ஜெர்மனி போய் ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்கு போகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் ஹீ இஸ் ஒன் அப். ஹிந்தி இம்போசிஷன் மூலமா சான்ஸ்கிரிட் தான் நமக்குள்ள திணிக்க பாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டான்னு சொல்லப்படுது. இவங்களும் வந்துட்டு இது அரசியல் ஆக்கக்கூடாது, அவங்களும் வந்துட்டு யாரையுமே வற்புறுத்தக்கூடாது. பட் வி கேன் டெல் த சில்ட்ரன், இதால் நீ வந்துட்டு எவ்வளோலாம் நீ உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோட ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலில் படித்த ப்ளே ஸ்கூலில் படித்த குழந்தைங்க வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வரும்போது இங்கிலீஷே உருப்படியாக பேசாது. அப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்க நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தப்புறம் அவங்கள இங்கிலீஷ் எல்லாமே கற்றுக் கொடுத்தோம். தட் இஸ் ஒரு கலரி கற்றுக்கிட்டோம், தட் இஸ் நம்மளோட இது. அதே மாதிரி கராத்தே கற்றுக் கொடுத்தோம், ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸு, எல்லாமே அந்த சின்ன வயசில் குழந்தைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து இதை வச்சு பணம் பண்ண பார்க்குறாங்க தவிர்த்துட்டு யாருமே என் ஸ்கூல் குழந்தை நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறேன். நம்மளுக்கு அன்றைக்கி காசு வந்து தான் நம்ம பொட்டியில் தூக்கி போட்டோமா அதுதான் பார்த்துக்கிறாங்க தவிர்த்துட்டு இந்த பிள்ளைங்கள் நாளைக்கு எப்படி நல்லா முன்னேறுவாங்க, எவ்வளோ டெவலப் ஆவாங்க, இந்த பாஷைகளால், இந்த கல்ச்சுரல் எல்லாமே கற்றுக்கணும். இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷன், தட் இஸ் தியரி மட்டும்தான் பண்ணுறாங்க தவிர்த்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸே கிடையாது. படி படி படி, இன்ஜினியரிங் போ, மெடிசன் போ, இன்ஜினியரிங் போ. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் அவங்க ஹெல்த்துக்கான இந்த ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். இப்போ நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து ஒரு பிடின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, வி ஹேட் அ மாரல் சயின்ஸ், தட் இஸ் கிறிஸ்டின் ஸ்கூல் தான். பட் அவங்க வந்து இயேசுநாதர் பற்றியே பேசல. எல்லாம் தட் இஸ் வாட் இஸ் மொராலிட்டி, வாட் இஸ் சிவிக் சென்ஸ், இதெல்லாம் நல்லதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு சிவிக் சென்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கா? இல்லை. ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கி என்ன சிவிக் சென்ஸ் பெரியவங்களுக்கே, நம்ம எங்கேயே எச்ச துப்புறோம், பேப்பர் அங்கங்கே போடுறோம், இதெல்லாம் தான் எஜுகேஷன். சும்மா வந்து மனப்பாடம் பண்ணி பை ஹார்ட் பண்ணிவிட்டு இந்த ரோட் லேர்னிங் வந்துட்டு அதை போய் கக்கிறது வந்து இட்ஸ் நாட் எஜுகேஷன். இப்போ முக்கால்வாசி நம்ம பிள்ளைங்கள், முக்கால்வாசி நம்ம ஸ்கூல் சிஸ்டம், நம்ம ஸ்கூல்ஸ் இதுதான் பண்ணுறாங்க தவிர்த்து மார்க் மார்க் மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை மனப்பாடம் தட்டு மக்கப் பண்ணி ரோட் லேர்னிங், அதுக்கப்புறம் போய் அதை போய் வாந்தி எடுக்கிறாங்க. இது வந்து நல்லதுக்கே கிடையாது. அப்போ உங்கள் மைண்ட் என்ன டெவலப் ஆகும்? புரியுது. இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது பொதுப்பட்டியலில். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து தான் இதில் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். பட் ரெண்டு பேருமே இப்படி அரசியல் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு? இது பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. இது எந்த கவர்மெண்ட் பண்ணிச்சோ, இது ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க? இட் வாஸ் ஒன்லி இந்த ஸ்டேட் லிஸ்ட்.
இதை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து மோடி கவர்மெண்ட் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மோடி பண்ணுறதும் தவறு தான். என்னென்னா இப்போ வந்து இன்றைக்கி இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இந்த சிபிஎஸ்சியில் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் திணிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு யூபிஏ கவர்மெண்ட் வருது, இல்லாட்டி ஒரு செக்குலர் கவர்மெண்ட் வந்து அவன் மறுபடியும் அதை மாற்றுவான். பாதிக்கப்படுறது யார்? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவங்களோட அரசியல் இதுக்காக மக்களுக்கு இது நல்லதே கிடையாது. மக்கள் எவ்வளோ பாஷை கற்றுக்கிட்டாலும் அவ்வளோ நல்லதுங்க. இது வந்துட்டு குழந்தைங்க நிறைய பேர், நாங்களும் அந்த காலத்தில் எங்களுக்கு அதோட அருமை தெரியல. ஹிந்தி படிக்க வேணாம்னு சொன்னால் எங்களுக்கு குஷியாக இருக்குது. தமிழ் படிக்க வேணாம் குஷி, ஏன்னா அந்த கிளாஸ் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் அன்றைக்கி நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, பிஸ்னஸில் இல்லாட்டி வேலைக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த லாங்குவேஜஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல், எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பாஷை தெரியுதோ அவ்வளோ தைரியம் வரும். இதெல்லாம் வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டுக்கும் ரைட்டே கிடையாது. ஐ ரிமெம்பர் 2017 இது ஒரு இஷ்யூவாக வந்து என்னை வந்து ஒரு இங்கிலீஷ் சேனலில் பண்ணுவேன். நான் கேட்டேன், who are these politicians to question us? யார் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாஷை கற்றுக்கணும், இந்த பாஷை கற்றுக்கணும் வற்புறுத்துக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 language policy is not the right thing. ஏன்னா இதுவுமே தவறு தான். இவங்களும் வந்துட்டு நான் இந்த பாஷை படிக்கக்கூடாது இது சொல்கிறேன். நீங்கள் வந்து அதோட நன்மைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்களும் அவங்க அப்பா அம்மா அவங்க டிசைட் பண்ணட்டும். அப்போ அவங்க டிசைட் பண்ணும்போது அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் இந்த கவர்மெண்ட் வற்புறுத்தி நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஹிந்தி இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ்ல. எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹிந்தி நாலேஜோட இருப்பாங்க, இல்ல இங்கிலீஷ் நாலேஜோட இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான். அப்ப வீட்டுக்கு போய் அவங்க எப்படி திரும்ப படிப்பாங்க? அது பேர்டன் ஆயிடாதா குழந்தைங்களுக்கு? என்ன சொல்றாங்க? அதுதான் இப்போ வந்துட்டு பாவம் அப்பா அம்மா இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கு எஃபெக்ட் ஆகுது? இந்த கார்ப்பரேஷன் வில்லேஜ் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்களாம் முன்னுக்கு வரக்கூடாதா? அவங்களாம் ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடாது? அப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டும் தப்பு பண்ணது இல்லையா? அப்போ வந்துட்டு வேர் இஸ் த ஈக்குவாலிட்டி? எஜுகேஷன் ஷுட் பி குட் குவாலிட்டி எஜுகேஷன். சும்மா ஏதோ ஒரு எஜுகேஷன் கிடையாது. அப்போ இந்த குட் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாத்துக்குமே தானே கிடைக்கணும். தட் இஸ் ஜாதி மதம் இந்த இது பணம் வசதி எல்லாம் பார்க்காம எல்லாத்துக்குமே இது பொதுவாக கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்குதானா? இல்லை. அப்போ நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்கூல்ஸு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உங்கள் இங்கிலீஷ் டீச்சிங் குவாலிட்டியாக இருக்கா? அந்த டீச்சர்ஸ் தரமான டீச்சர்ஸ் போடுறீங்களா? கிடையாது. ஸோ லெட் அஸ் நாட் கெட் இமோஷ்னல். வந்துட்டு இந்த பொலிட்டீஷியன்ஸோட பைத்தியக்காரத்தன பேச்சுக்கு வந்து நம்ம வந்து பலிக்கடை ஆகக்கூடாது. ஐயல் திஸ் இஸ் மை வேண்டுகோள் த்ரூ யோர் சேனல். தட் இஸ் மக்கள் நீங்களும் வந்துட்டு உங்களோட மூளையை யூஸ் பண்ணணும். இவங்க அரசியல்வாதிங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆடிட்டு இருந்தால் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது யார்? நீங்கள். ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல பெரிய ஸ்கூலில் படித்து எல்லாம் முடிச்சாச்சு. பப்ளிக்கோட இமோஷனை வந்து இது உஸ்பேத்துறாங்க. இது வந்து அவங்களோட சுயநலத்துக்காக, இது நல்லதுக்கு கிடையாது. இவங்களும் வந்துட்டு இந்த 2 language பாலிசி சொல்கிறதும் தவறு. அவங்களும் வந்துட்டு இந்த 3 language கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த லொல்லு இருக்கக்கூடாது. இந்தியாவில் ஆல்ரெடி வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய கல்ச்சுரல் டைவர்சிட்டியை பிரித்து ஒரே கோட்டுக்கு கீழே கொண்டு வர பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த 1 நேஷன் 1 லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல அஃபிஷியல் லாங்குவேஜாகவே எல்லாத்தையும் ஹிந்தியாக மாற்றிடுவாங்க. இல்லை அது தவறு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்துட்டு இஸ் காட் சம் 32, 33 ஸ்டேட்ஸு ப்ளஸ் வந்து லாங்குவேஜஸ் வி ஹவ் எவ்வளோ லாங்குவேஜஸ். அதை வந்துட்டு யூ கேனாட் டூ எனி திங். இவங்க வந்து பண்ணுறதே தவறு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிருந்த பொண்ணு, அவங்க அம்மா வந்து கர்நாடகாவில் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அவங்க வந்து தமிழ்காரங்க, பட் அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு தமிழே பேச தெரியாது. ஏன்னா அவள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மைசூரில். அப்போ அந்த பொண்ணு இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது அவள் வந்து கன்னடத்தில் தான் படிச்சிருக்கா. அப்போ வந்து அவளுக்கு தமிழ் ஸ்கூல்லையும் போக முடியாது, இங்கிலீஷ் ஸ்கூல்லையும் போக முடியாது. இதுவும் கூட எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதும் தவறு. என்னென்னா இதால் எவ்வளோ பேர் இந்த டிரான்ஸ்ஃபரில் போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் பாருங்கள். சும்மா நம்ம வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் ஏதோ பெரிய நம்ம இந்த ஓட் பேங்க்குக்காக ட்ராமா போடுறதெல்லாம் தவறுங்க. நான் அந்த கேள்வி தான் அன்றைக்கி RSS மீட்டிங்கில் கேட்டேன். நீங்கள் அதை பண்ணுங்கள் உருப்படியாக. அப்போ என்ன எவ்வளோ இல்லை இங்கே வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் இல்லாட்டி ஒரு வில்லேஜில் கன்னட ஸ்கூல் எங்கே கிடைக்கும்? இல்லை தெலுங்கு ஸ்கூல் எங்கே கிடைக்கும்? இல்லை மலையாளம் ஸ்கூல் எங்கே கிடைக்கும்? இல்லை ஹிந்திலேயே ஃபுல்லாக படித்த எந்த ஸ்கூல் இருக்கும்? அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. இந்த ஒன்லி லிங்க் லாங்குவேஜ் இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரையிலும் நம்மளுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஹிந்தி, அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜ். அது வந்து ஸ்டேட் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்களோட பேச கற்றுக்கும். பட் ஆட்டோமேட்டிக்லி அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜ் வந்துடும்.
வராமல் கிடையாது. இதெல்லாம் சும்மா பண்டா பண்ணுறவங்க. ஒரு சில எனக்கு தமிழே வராது, இல்லாட்டி எனக்கு இப்போ நான்லாம் போய் கர்நாடகாவில் 3 மாதம் படித்தேன். ஐ டிட் பிக் அப் சம் வேர்ட்ஸ். ஐ கேன் லைக் பேக்கு, பேடா, நின் கொத்தேனு, அந்த மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம பிக்கப் பண்ணோம். அதை வந்து அகைன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்கணும். ஐயோ நம்ம ஒரு பாஷை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கும் இந்த கவர்மெண்ட்க்கும் தே ஹவ் நோ ரைட். என்னை பொறுத்தவரை, திஸ் இஸ் மை ஒப்பீனியன், தட் இஸ் ஹூ ஆர் யூ டு கொஷின் அஸ் என்ன லாங்குவேஜ் நான் படிக்கணும். அந்த அம்மா, அந்த குழந்தை, அந்த அம்மா அப்பா, பேரண்ட் அண்ட் த சைல்ட் ஷுட் டிசைட். இது வந்து தி கவர்மெண்ட் ஷுட் நாட், அவங்க வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. நீ இதுதான் படிக்கணும், நீ அதை தான் படிக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. இது வந்து ஒரு நல்லதுக்கே இது முற்போக்கு கிடையாது, இது பிற்போக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.